நாங்க ஓட்டு கேட்க வந்தா நீங்க எஃப்ஐஆர் போடுவீங்களா? வாகனத்துல வந்துட்டு எல்லாருக்கும் டாட்டா காமிச்சு போற அளவுக்கு நாங்க வந்து பணக்கார கட்சி கிடையாது. அப்ப நாங்கெல்லாம் வந்து ஓட்டே கேட்க கூடாது. ஓட்டு கேட்க வந்தா எஃப்ஐஆர் போடுவீங்க. எங்களுக்கு இன்னும் 25 நாள் தான் மேடம் இருக்கு. நீங்க ஒரு நாள் வந்து எங்களை ஓட்டு கேட்க விடாம பண்ணீங்கன்னா நாங்க என்ன பண்றது? எலெக்ஷன் கமிஷன் வந்து காலையில 6 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் கேம்பெயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எதுக்காக எங்களை வந்து தடுக்கிறீங்கன்றது எனக்கு தெரியல. தடுக்கிறீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இல்ல எதுக்காக? சரி 6 to 10 எந்த பார்ட்டி இங்க இப்ப கேம்பெயினுக்கு வராங்க? அது நீங்க சொல்லணும். இல்ல எதுக்காக போக கூடாதுன்னு சொல்றீங்கன்னா நீங்க அதையும் தானே சொல்லணும். இப்ப நீங்க தானே வந்து தடுக்கிறீங்க. நாங்க வீடு வீடா நடந்து போய் தான் ஓட்டு கேட்டு ஆகணும். எங்களுக்கு கூடுதல் டைம் ஆகும். எங்களுக்கு கூடுதல் டைம் ஆவதான் மேடம் செய்யும். ஆனா நாங்க வந்து விதிமுறையை தான் ஃபாலோ பண்றோம். இல்லையே வாங்கலையே இல்லையே இல்ல குடுக்கல. இல்ல இப்ப எதுக்கு எங்க கூட வந்தவங்க எல்லாம் எதுக்கு பேர் எழுதிட்டு இருக்கீங்க? எங்களுக்காக வந்திருக்க பசங்களை நீங்க மிரட்டுற மாதிரி இருக்கு. இல்ல அவங்க பேர் எதுக்கு நீங்க கேக்குறீங்க? என் பேர் எழுதுங்க மேடம், நான் தான் பொறுப்பு. எந்த கேஸா இருந்தாலும் என் பேர்ல கொடுங்க. இந்த இடத்துல வந்து இத ரூலை ஃபாலோ பண்ணுங்கன்னா அதை நாங்க ஃபாலோ பண்ற வேலையை நாங்க அதுதான் மேடம் அவங்க சொல்றதா நீங்க செய்ய முடியும். அது எங்களுக்கு நல்லா தெரியும். நாளைக்கு போய் ஆர்ஓ கிட்ட நான் கேட்பேன். நான் கேட்டதுக்கு அப்புறமும் நான் கேட்டதுக்கு அப்புறமும் அவங்க எனக்கு இந்த மாதிரி 2 மணி நேரம் தான் கொடுத்தாங்கன்னா என்னால அதை ஃபாலோ பண்ண முடியாது. மேடம் கேஸ் எதுவும் இருந்தாலும் என் பேர்ல போடுங்க, இந்த பசங்க பேர்ல எல்லாம் போடாதீங்க ப்ளீஸ்.